ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு காலமே கடைக்கு போய் மரக்கறி மீனெல்லாம் வாங்கி கொண்டு வரும்போதே பானும் வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கு காலமை சாப்பாடு பான் தானு முடிவெடுத்தாச்சு. வாங்கி கொண்டு வந்தோடனே நேரம் போகுது என்ன சாப்பாடு அந்தரப்பட்டுக்கொண்டு நிற்கும். அதோட கடை இதுதான் அவசர சம்பல் செய்கிறேன். சரியா, இவைக்கெல்லாம் இந்த நேரம் போதுன்னு கத்துறாங்களுக்கு டக்குன்னு இப்படி ஒரு அவசர சம்பளம் செய்து கொடுத்துடலாம். அதோட கடை சின்ன வெங்காயத்தை வெட்டிட்டு நீங்கள் தேங்காயை திருவி தாங்கன்னா தேங்காய் திருவை கொடுத்தனா அவர் திருவி கொண்டு இருந்தார். இங்கே நான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டிட்டு அதோட கொஞ்சம் தேங்காய் போட்டு திரும்பின தேங்காய் போட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து போட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டாச்சு. இதில் தேசிக்காய் புளி வேணுமென்றாலும் நீங்கள் விடலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உடனடி சம்பல் நண்பர்களே நீங்கள் செய்து பாருங்கள். இதோட டக்குன்னு பான் வாங்கிட்டு வந்து நான் இதை பார்த்தீங்களா சூப்பராக நல்ல முருகலான பான் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கரை நல்ல முருகலாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அந்த பான் சாப்பிடவே எனக்கு ஆசையாக இருக்கும். அதோட அப்படி பான் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அதோட சம்பளையும் எடுத்து இந்த பானையும் எடுத்து சாப்பிட்டா சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பானும் சம்பளம் சாப்பிட பிடிக்கும் என்று மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லாவே பிடிக்கும். பானும் வாழைப்பழமும் சாப்பிடலாம், பானும் சம்பளம் சாப்பிடலாம், பானும் தேத்தடியும் சாப்பிடலாம். அப்படி நிறைய விதத்தில் நாங்கள் இந்த பானை சாப்பிடுவோம் இல்லையா. அது இந்த பான் சாப்பிட்டு வளர்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த பானுன்ற அருமை. வரிசையாக இந்த பான் சாப்பிட்டாங்கலாம் எனக்கு லைக் பண்ணிட்டு போங்க. சரியா, இப்பயும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க லைக் பண்ணிட்டு போங்க. அதோட கடை நான் சாப்பாடை கொடுத்துட்டு நானும் எடுத்து சாப்பிட வலிக்கிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா நண்பர்களே? இப்படி தான் காலமை சாப்பாடு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.